ஹாய் டிஎஸ் வணக்கம். என்ன ஒரு நிகழ்ச்சின்னா, இன்றைக்கி வந்து சட்டப்பேரவையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறான்னு நினைக்கிறேன். அதாவது அ விலை அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு பற்றி. இப்போ அத்தியாவசிய பொருட்கள் வந்துட்டு புளி, பருப்பு, கடுகு, ஜீரகம், மஞ்சள் இந்த மாதிரிப்பட்ட எல்லா பொருட்களுமே கடுகு தாளிக்காமல் இருக்க முடியாது, எண்ணெய் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ இந்த பொருட்களை வந்து கண்டிப்பாக வந்து விலை கூடி போச்சு. இப்போ இந்த வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய மக்களும் நடுத்தர மக்களும் எப்படி வாங்கி ஒரு பொருளை புசிப்பது? அதுதான் கேள்வி. இப்போது வந்துட்டு டீ விலை ரூ. 15. அதாவது இஞ்சி போட்டு டீயை குடிங்கன்னு சொன்னோன்னா ஒரு கடையில் போனோன்னா ரூ. 17 கேட்குறாங்க. இதை எப்படி நம்ம வாங்கி குடிக்க முடியும்? அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கலை தடுக்க வேண்டும் அப்படின்னு ஹெட்லைன்ஸ்லேயே போடுறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. அப்போ அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் இருக்கத்தான் செய்யுது, அமைச்சர்களுக்கே தெரியுதா? பதுக்கலை தடுக்க வேண்டும். அப்போ அந்த பதுக்கலை வந்து தடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக நுகர்வோருக்கு அது வந்து கிடைக்கும் இல்லையா? கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அத்தியாவசிய பொருட்கள் எங்கே பதுக்கி வச்சுருக்காங்க அதை கண்டுபிடிக்கணும். இன்னும் வந்து தினமும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சார் கூப்பிட்ற அமைச்சர் வெங்கட் சொல்கிறாங்க. அரிசியில் வந்து 20லேருந்து 55க்கு ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி வாங்கி மக்கள் சாப்பிடுவாங்க? இன்றைக்கி ரூ. 500 கொண்டு ஒரு காய்கறி கடையில் போனால் ஒரு கருவேப்பிலை கட்டு கொத்தமல்லி, ஒரு கொத்தமல்லி இது, அடுத்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி இவ்வளோ முடிஞ்சு போச்சு. ரூ. 500 எப்படி தான் போகுதுன்னு தெரியல. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பொருட்களை வந்து ரேஷன் கடையில் கொடுத்தா நல்லது. இப்போ அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட்டு போட்டு கண்டிப்பாக அதை ரேஷன் கடையில் கொடுத்தா மக்களுக்கு பயன்பாடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மக்களே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.